Hey guys, welcome to the VERT School of Banking. நம்ம ஏற்கனவே present tense பார்த்துருக்கோம் tenses-ல. இப்போ நம்ம past tense பார்க்கலாம். So past tense-ல simple past, past continuous, past perfect continuous. So 4 types இருக்கு. So இப்போ simple past-ல formation எப்படி இருக்கணும் அப்படின்னா I, we, you, they plus past form. இல்ல he, she, it, name plus past form. இந்த மாதிரி இருக்கும். இதோட யூசேஜ் எப்படி இருக்கும்னா completed action at a particular point of time in the past. ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பேசுறது தான் simple past. So example பிரதீப் went to Mumbai last year. Last year நடந்த ஒரு விஷயம். Already Pradeep has gone to Mumbai. So அதுதான் பிரதீப் went to Mumbai last year. Next example, Priya worked here for 5 years. Priya இங்க 5 years work பண்ணிருக்காங்க. Already done. சரியா? So அதுதான் example. Third example John telephoned me a week ago. So John phone பண்ணாரு a week ago. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. அப்படிங்கிறது தான் example. So இது எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயம். So அதனால இது எல்லாமே simple pastல வந்துரும். So second format past continuous. Past continuousல if, he, she, it or name plus was plus verb plus ing. அதே மாதிரி we, you, they plus were plus verb plus ing. இதுதான் formation. Formation தான் நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் when it comes to tense. So next இதோட usage என்னன்னா progressive action in the past. ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்த ஒரு past work. இப்போ அந்த past work ஒரு டைம் ஜோன்ல போய்கிட்டே இருந்திருக்கணும். அது ஒரு கண்டினியூஸ் ஜோனா இருந்திருக்கணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆடம் வாஸ் ஸ்லீப்பிங் அட் திஸ் டைம் லாஸ்ட் வீக். ஸோ போன வாரம் ஆடம் இந்நேரத்துக்கு தூங்கிட்டு இருந்தார். அதாவது ஸ்லெப்ட் இல்லை, வாஸ் ஸ்லீப்பிங். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருந்திருக்கு. சரியா? அதாவது போன வாரம் கண்டினியூஸாக அந்த டைமிங், அதாவது இந்நேரத்துக்கு அவர் தூங்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் ஷைனி வாஸ் ரைட்டிங் த டெஸ்ட் அட் திஸ் டைம் எஸ்டர்டே. ஸோ நேற்று இந்நேரத்துக்கு ஷைனி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? எனி விச் மீன்ஸ் அது பாஸ்ட். ஆனால் இந்த டைமில் அது ஒரு கண்டினியூஸாக நேற்று இருந்தது. அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ராஜா வாஸ் பிளாக்கிங் த வெப்சைட் அட் திஸ் டைம் சம்டைம் ஆகும். ஏதோ ஒரு டைமில் ரியா வாஸ் பிளாக்கிங் த வெப்சைட்ஸ். சரியா? இந்நேரத்துக்கு ஷீ வாஸ் பிளாக்கிங் த வெப்சைட்ஸ். ஸோ அதுதான் தேர்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சேர்த்து நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையும் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா கம்ப்ளீட்டட் ப்ளஸ் கண்டினியூஸ். ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம், பட் கண்டினியூஸாகவும் அந்த ஒர்க் இருந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். லைக் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே? ஸோ இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when Chris was typing the question paper I entered the hall. இது எல்லாமே வாஸ் வருது அப்படிங்கிறதுனால வாஸ்ன்ற வார்த்தை இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ when Chris was typing the question paper, Chris was typing a question paper என்னைக்கோ ஒரு நாள். இட் மைட் பி லைக் ஒரு 1 hour முன்னாடி இருக்கலாம், இல்லை நேத்தா இருக்கலாம், இல்லை முந்தா நேத்தா இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். ஸோ he was typing a question paper. அந்த டைமில் I entered the hall. ஏதோ ஒரு நாளில் he was doing that work. நான் அப்போ கரெக்டாக உள்ளே போயிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த அப்போ நடந்ததாக சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அதனால இது பாஸ்ட். எக்ஸாம்பிள் திருப்பி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். when Chris was typing the question paper I entered the hall. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் ஆட் பண்ண ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஸோ தேர்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேஷன் நம்ம பார்த்தலாம். I, we, you or they plus had plus past participle. அதே மாதிரி he, she, it, name plus had plus past participle. ஸோ இது இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் another. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ பிஃபோர் another, அதாவது 2 சென்டென்ஸ். அந்த 2 சென்டென்ஸுமே அதில் ஒரு சென்டென்ஸ் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுதான் இதோடைய ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ட்ரெயின் லெஃப்ட். ஆல்ரெடி அது முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி அந்த பாஸ்ட்லேயே அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அண்ட் தென் வி ரீச் த ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனை அடைஞ்சோம். இதுவுமே பாஸ்ட் தான். ஆனால் இது ஒரு இதை விட இது பாஸ்ட் கிடையாது.
கிடையாது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட், இது அடுத்து வரது செகண்ட் பாஸ்ட். ரெண்டுமே ஒரு ரெண்டு சிம்பிள் பாஸ்ட். இது வந்து சிம்பிள் பாஸ்ட், அதுக்கப்புறம் நடந்த ஒரு பாஸ்ட் இது. ஓகேவா? ஸோ த ட்ரெயின் லெஃப்ட் அண்ட் தென் வி ரீச் தி ஸ்டேஷன். ஆல்ரெடி ட்ரெயின் போயிடுச்சு, அதுக்கப்புறம் வி ரீச் த ஸ்டேஷன். ஓகேவா? ரெண்டுமே பாஸ்ட் தான் வந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதோட ஃபார்மேஷன் I, we, you, they plus had been plus verb plus ing. He, she, it, name plus had plus been plus verb plus ing. So இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா continuous action for a period of time in the past. ஸோ இது வந்து ஒரு continuous ஆக்ஷனாக இருக்கு, பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் இது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். Sahana was being working in Mumbai for 5 years before she settled in India. ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். அதாவது சஹானா had been working in Mumbai for 5 years. 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷமா she was working. Sahana was working for 5 years. இப்போ கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா before she settled in India. ஸோ இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. she has settled in India. Before settling in India அவங்க வந்து 5 இயர்ஸா மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ், நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். அதோட லிங்க்கும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் ரிலீஸ் ஆன உடனே இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஸோ பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வில் see you in the next class. Bye bye.